நம்ம முடக்கத்தான் இலையை தான் இப்ப நம்ம எடுத்துக்க போறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு உங்க பக்கத்துல கிடைச்சதுன்னா பறிச்சுக்கங்க. இல்லைன்னா விலைக்கு வாங்கிக்கோங்க. பாருங்க, இந்த இலைய மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இந்த இலைய மட்டும் தான் எடுக்கணும். இதனுடைய மருத்துவ பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி, அதிகமாகவே இருக்கு. இது ஹெர்பல் டீக்கு பயன்படுத்தலாங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இதை நீங்க சூப்பா எடுத்துக்கலாம், ஹெர்பல் டீயா கொண்டு போகலாம், இட்லி தோசை ப்ரீமிக்ஸ் பவுடருக்காகவும் நீங்க தயார்படுத்திக்கலாம். இதை நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிழல்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுவும் துத்தி இலையும். முடக்கத்தான் இலையை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முடக்கத்தான் இலைய நல்லா நல்லா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நிழல்ல காய வச்சு எடுத்துக்கணும். சரிங்களா? ஏற்கனவே நான் நிழல்ல காய வச்சு எடுத்தது எங்கிட்ட இருக்கு. பாருங்க, நல்லாவே காய்ஞ்சிருக்கு. நிழல்ல தான் காய வைக்கணும். இதோட நம்ம துளசியும் நம்ம சேர்த்திக்கணும். சரிங்களா? என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் இலை மற்றும் துளசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், கிராம்பு. இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சொல்றோம். ஆனா அளவுகள் எல்லாமே நமக்கு நான் செய்யக்கூடிய அளவுகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த அளவுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு வேலை ரொம்ப எளிதாவே முடிஞ்சிடும். பாஸ் பண்ண கொஞ்சம் நமக்கு வேலை தான், ஆனா நல்ல ஒரு அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பு. இது சீசன். சரிங்களா? இந்த மழை காலம் வந்ததுக்கு அப்புறம் தை, மாசி, மார்கழி, தை, மாசி இந்த 3 மாசத்துல இந்த முடக்கத்தான் இலைங்கிறது உங்களுக்கு நிறைய அதிகமாகவே கிடைக்கும். அதை பயன்படுத்தி ஒரு தொழில் வாய்ப்பா நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகம். மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனைக்கு இது ஒரு அருமருந்தாகவே செயல்பட்டுட்டு இருக்கு. இதை நம்ம ஹெர்பல் டீயா எடுத்துக்கும் பொழுது ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய அன்பர்கள் டீக்கு இப்ப ஒரு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில போனாலும் டீ, சாப்பிட்டாலும் டீ, இல்ல சாப்பிடாம பசியோட இருந்தாலும் டீங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதனால டீ காஃபிக்கு பதிலா என்னதான் நம்ம சில பானங்கள் சொன்னாலும் அந்த டீல இருந்து நம்மளால வெளில வர முடியலைங்கிறது தான் இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிற நிதர்சனம். இப்ப இந்த முடக்கத்தான் இலையில இந்த மாதிரி காய்கள் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம பயன்படுத்த வேண்டாம். நமக்கு இது வேண்டாம். இதை வச்சு நீங்க நிறைய விதங்கள்ல மதிப்பு கூட்டலாம். நீங்க வெறும் ஹெர்பல் டீயா இல்லாம தீநீரா கொண்டு போகலாம். தீநீர் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம பயன்படுத்தி செய்யக்கூடியது. அந்த மாதிரி நீங்க கொண்டு போகலாம். இது நீங்க ரசப்பொடியா எடுத்துக்கலாம், இட்லி பொடியா கொண்டு போகலாம். சரிங்களா? இன்னும் நிறைய விதங்களை இதை நம்ம கொண்டு போகலாம். இப்ப ஹெர்பல் டீக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடக்கத்தான் இலை 50 கிராம், துளசி நான் இப்ப அதை காமிக்கல, நான் நிழல்ல காய வச்சு எடுத்ததை நான் பத்திரமா வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கணும்.
துளசி 25 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம். நீங்க அதிமதுரம் போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். ஆனா நான் அதிமதுரம் நான் போடல. சரிங்களா? இவ்வளவுதான். டீ தூள் நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வேணும். லீஃப் டீ தான் நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு மார்க்கெட்ல நீங்க சொன்னீங்கனாலே லீஃப் டீ அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிருக்கு பாருங்க, நல்லா சூடாயிருக்கு பாத்தீங்களா? ஆனா இதோட நிறம் பாருங்க, பச்சை நிறத்துல இருக்கு. இது நானு ட்ரையர்ல வச்சு காய வச்சு எடுத்தது. ஆனா இதனுடைய நிறம் பாருங்க, கொஞ்சம் வெளிரி போன மாதிரி இருக்கு. இது நிழல்ல வச்சு காய வச்சு எடுத்தது. நம்ம ட்ரையர்ல வச்சு எடுத்தோம்னா அதனோட நிறம் எதுவுமே மாறாம இருக்கும். உங்களுக்கு எந்த முறை உங்களுக்கு எளிதா இருக்கோ அந்த முறையில நீங்க செஞ்சுக்கீங்க. இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நானு சொல்லல. ஆனா இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறம் பச்சை நிறம் தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நிழல்ல வச்சு காய வச்சது. இது கொஞ்சம் வெளிரி போன மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் ரெண்டுமே நல்லதுதான். இது நிறத்துக்காக மட்டும்தான் நம்ம சொல்றது, வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. சரிங்களா? இதோட டீ தூள், நல்ல பெரிய டீ தூள், லீஃப் டீ அப்படின்ட்டு நீங்க மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஹோல்சேல் கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ரொம்ப இதா இருக்கும். லீஃப் டீன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இன்னும் பெருசு பெருசா கூட இருக்கும். இந்த அளவே போதுமானது. ஆனா அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நல்லது. சரிங்களா? இதுல மிக்சி ஜார்ல நம்ம போட்டு எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கணும். மொத்தம் 5 பொருட்கள்: துளசி இலை, முடக்கத்தான் இலை, அடுத்தது பாத்தீங்கன்னா டீ தூள், ஏலக்காய், கிராம்பு. இந்த 5 மட்டும் தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஹெர்பல் டீ தூள் ரெடி ஆயிருச்சு. இதை தொடர்ந்து அவங்க குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல மூட்டு வலி, முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பால் சேர்க்காம குடிச்சாங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் அவங்களே பார்க்கலாம். இல்ல பால் சேர்த்து குடிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் பெருசா நம்ம பார்த்துக்க முடியாது. பால் சேர்த்து அவங்க செஞ்சுக்கலாம். டீ தூள்ங்கிறத அவங்க இந்த டீ தூள்ல பால் சேர்த்து கூட டீ மாதிரி ரெடி பண்ணி அவங்க இது பண்ணிக்கலாம். நான் சாதாரண மிக்சியில தான் நான் போட்டு அரைக்கிறேன். பொதுவா வீட்டுல இருக்கிற மிக்சியில தான் இது பண்றேன். இந்த ஏலக்காய், கிராம்பு மட்டும் வெயில்ல கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட நம்ம டீ தூளையும் சேர்த்துக்கிறோம். இல்ல இது ஒரு சுத்து சுத்திட்டும் கூட நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லதுதான். இருங்க, நான் ஒரு சுத்து சுத்திடுறேன். இதை மட்டும் சுத்திட்டு அதோட நம்ம டீ தூளை சேர்த்திக்கலாம். அரைச்சிட்டோம் பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி 1-2 தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப நைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதோட டீ தூள் எடுத்துக்கிறோம். ஹெர்பல் பொடியை நம்ம கலந்துக்கணும். நல்லா கலக்கணும். மற்ற டீக்கள் மாதிரியே தாராளமா இதை நீங்க பால் டீயா எடுத்துக்கலாம். பால் இல்லாம பிளாக் டீ மாதிரியும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு நான் இந்த முறை தான் சொல்லுவேன். நீங்களே வீட்டுல தயார் பண்ணி நீங்களே குடிங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் இதை தொடர்ந்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ரிசல்ட் நல்லா இருக்கு, அற்புத பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பண் கூட சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ல நிறைய பேர் இதை ஒரு பிசினஸாவும் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கடையிலயும் இந்த டீ தூள் கிடைக்கும்.
நான் செய்யற அதே முறை தான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஏன்னா நெறைய பேர்த்துக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யற முறைகள்ல வேற ஏதாவது மாற்றம் வச்சிருக்கீங்களா? YouTubeக்கு ஒரு மெத்தேடு, நீங்க செய்யற முறைக்கு ஒரு மெத்தேடு வச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. அது எதார்த்தமா கேட்கறது அதுல தப்பே இல்ல. இல்ல நான் ட்ரெய்னிங் குடுக்குற வரைக்கும், நான் எதெல்லாம் தயாரிச்சு நான் சேல்ஸ் பண்றேனோ, அத நான் உங்களுக்கு சொல்றேங்கிற பட்சத்துல, நான் எப்படி பயன்படுத்துறேனோ, எப்படி எந்த அளவுகள், எந்த மெத்தேட்ல செய்யறேனோ, அத அப்படியே தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த மாற்றமும் இல்ல. இதெல்லாம் நல்லா நம்ம கலக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது பெரிய அளவுக்கு கலக்கல நீங்க அதாவது இப்போ 1 கிலோ, 2 கிலோலாம் செய்யறீங்கன்னா, நீங்க நல்லா கலக்கணும். என்னதான் இந்த இதுக்கு மருத்துவ பலன்கள் இருக்குதுனாலும், மக்கள் நம்மட்ட கேட்கிற ஒரு அடுத்த ஒரு டீ என்னன்னு கேட்டீங்கன்னா, மசாலா டீ. அந்த பவுடர் தான் கேட்பாங்க. அதனுடைய செய்முறை வேணும்னா சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு பதிவா அதையும் நம்ம குடுக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த முடக்கத்தான் நான் பவுடரா சேர்த்துக்கிட்டா நல்ல ரிசல்ட் வருமான்னு. இல்லங்க. பவுடரா சேர்க்கிற பட்சத்துல எனக்கு பலன்ங்கிறது ரொம்ப நினைச்ச அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி முடக்கத்தான் இலைய நாட்டு மருந்து கடையில இலையா வாங்கி நாங்க பயன்படுத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரிசல்ட் இல்ல. நாங்களே வாங்கி நிழல்ல காய வைக்கும் பொழுதுதான் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இதை செய்யும் பட்சத்துல இது சீசன் தான். இந்த சீசன்ல பறிச்சு நிழல்ல காய வச்சு இதே முறையில செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கீரை எல்லாம் விக்கிற இடத்துல நிச்சயமா மார்க்கெட்ல கிடைக்கும். காய்கறி மார்க்கெட்ல நிச்சயமா கிடைக்கும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாங்கி நிழல்ல காய வச்சு இந்த மெத்தேடு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு லாபமும் நல்லா கிடைக்கும். பலனும் நல்லா கிடைக்கும். கஸ்டமருக்கு நம்மளோட தரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்கி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அப்பா நல்லா இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த முறையும் கொடுங்க. இன்னொரு பொருள் அவங்க சேல்ஸ் பண்றாங்கனாலே ஓகே இதே மாதிரிதான் அடுத்த பொருளும் நல்லா இருக்கும், தரமா இருக்கும். அதனால நம்பி வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம தரத்தை எப்பவுமே முதல் நிலையில வச்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு நீங்க FSSC லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸ்டிக்கர் போடுறீங்க, பேக்கிங் பண்றீங்கனால நீங்க உங்களோட FSSC சர்டிபிகேட் நம்பரையும் நீங்க போடணும். 6 மாத அளவுக்கு நீங்க வச்சு இதை பயன்படுத்தலாம். நல்லா இருக்கும். 6 மாசத்துக்கு வச்சு பயன்படுத்தலாங்கிற பட்சத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தயாரிச்சதுல இருந்து 1 மாசத்துக்குள்ள நீங்க கஸ்டமர் கைக்கு போற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க. இன்னும் நல்லது. நான் 100 கிராம் பேக்கிங் ஒரே பேக்கிங் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட பேக்கிங்ல நீங்க கொடுத்துக்கலாம். 50 கிராமும் நீங்க கொண்டு போகலாம், 100 கிராமும் கொண்டு போகலாம், இல்ல 1/4 கிலோ 1/2 கிலோ கொண்டு போறதுனாலும் கொண்டு போகலாம். நான் டீ தூளை பொறுத்த வரைக்கும் பொதுவா மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அளவா 50 கிராம் இல்ல 100 கிராம் அளவுக்கு தான் வாங்குவாங்க. 6 மாசத்துக்கு மேல அந்த வாசனைங்கிறது உங்களுக்கு போயிருது. அதனால 6 மாசத்துக்குள்ள பயன்படுத்துறதுங்கிறது நல்லதுதான். பாத்தீங்கன்னா நான் பேக் பண்ண போறேன். இதே இதுல நீங்க பெரிய அளவுக்கு நீங்க செய்யறீங்கன்னா கைக்கு கிளவுஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தலைமுடி உதறக்கூடாது, தலைமுடி உள்ள விழுந்துடக்கூடாது. அதனால தலைக்கு கேப் போட்டுக்கணும். இந்த இது எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. எல்லாரும் ஹெர்பல் டீல நம்ம செய்யற ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, அந்த மூலிகையோட கலவைங்கிறது டீ தூள்ல நல்லா
மிங்கிள் ஆகாத அளவுக்கு நம்ம இது பண்ணிடுவோம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இதுல நமக்கு தேவையான ஸ்டிக்கர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல் டீ தயாராயிருச்சு. முடக்கத்தான் ஹெர்பல் டீ தயாராயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு 50 கிராம் 100 கிராம் எந்த அளவுக்குல பேக்கிங் வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த மூலிகைகள்லாம் வெளியில தெரியற மாதிரி நம்மளோட பேக்கிங் நம்மளோட கவர் இருந்துச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஓகே இதை பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு விருப்பப்பட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல ஸ்டிக்கர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டிக்கர் போடல அளவு, எடை, விலை விவரம், அடுத்தது போன் நம்பர் கொடுத்துருங்க, FSSC லைசன்ஸ் நம்பர் போட்டுருங்க, என்னென்ன உட்பொருட்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாத்துக்குங்க. டீ தூள் நீங்க எங்க வாங்கலாங்கிற ஒரு சந்தேகம் நிச்சயமா இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களோட ஊர்ல ஹோல்சேல் கடையில நீங்க வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தரமான டீ தூள் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஒரு முறைக்கு 2 முறை நேர்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதான் நல்லா இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவுல பார்க்கலாம். மசாலா டீ வேணுமா வேண்டாமா, வேணும்னா வேணும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பதிவுல நம்ம நிச்சயமா அதையும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கங்க. நன்றி, வணக்கம்.